என்ன கருப்பு புடுங்கறியா போடுறியா? வணக்கம் டாக்டர். ம். 2 பேரும் ஒரே வேலையத்தான் பார்க்குறோம். ஆனா உங்களுக்கு நல்ல பேரு, எனக்கு கெட்ட பேரு. ஆமா சார். வணக்கம் நீங்களும் வணக்கம். பீச புடுங்குறீங்க, நானும் தான் பீச புடுங்குறேன். உங்களை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க, என்னைய நாசமா போகணும்னு திட்டுறாங்க. வேலை செய்யற இடத்துல ஒரே ஏச்சும் பேச்சுமா இருக்கு. சாயங்காலம் வீட்டுக்கு போய் ஒரு மகாலட்சுமி முகத்தை பாட்டு நிம்மதியா இருக்கலாம்னா நமக்கு ஒரு கல்யாணம் நடந்து தொலைய மாட்டேங்குது சார். எத்தனை நாளைக்கு தான் இந்த இளவு முகத்தை நான் கண்ணாடியில பாக்குறது? ஆமா கருப்பு, அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல ஒரு கம்பவுண்டர் பொண்ணை பார்க்க சொன்னேன், பாத்துட்டியா? அதை விடுங்க சார். பொண்ணு மகாலட்சுமி மாதிரி அழகா இருப்பாளடா. இல்ல சார். படிச்ச பொண்ணாச்சே கருப்பு. அதுக்கு இல்ல சார். அப்புறம் என்ன சொல்லு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சொல்லு கருப்பு. பொண்ணு கருப்பாக இருக்கு சார். கருப்பா இருந்தா? சார் நான் கருப்பு, ஒரு செவத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணா செக்கச்செவேன்னு குழந்தை பிறக்கும். பிறக்கிற குழந்தை மட்டும் சிகப்பா இருந்துட்டா? அதுக்கு இல்லை சார், நிறம்னு ஒன்று இருக்குல்ல சார். நீங்கள் இந்த பையே இல்லாமல் இப்படி நடந்து போனீங்கன்னா உங்களை டாக்டர்னு நம்புவாங்க. நானா படிச்சு சர்டிஃபிகேட்டை காட்டினா கூட டாக்டர்னு சொன்னா நம்புவாங்களா சார்? அதெல்லாம் இல்ல கருப்பு. பிறக்கிற குழந்தை கருப்பா பிறக்கிறது, சிகப்பா பிறக்கிறது, இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டியை பொறுத்து இல்ல. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அத்தை, அந்த ஜீன்ல இருந்து வருது. சார் எதுல இருந்து வர்றது? எதுலேருந்து வரதுங்கிறது உனக்கு இப்ப முக்கியம் இல்ல. எல்லாருக்கும் சிகப்பா பொண்ணு வேணா கருத்த பொண்ணுல யாரு கட்டிக்கிறது? ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சொன்னாங்க உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு. இப்ப நானும் சொல்றேன், உனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. சார். ஏய், நடக்கவும் கூடாது. சார் நீங்களே என் தலையில மண்ணள்ளி போட்டு புரியல சார். புரியல.